Hi guys, I'm back with another episode. Hope you guys are doing good. I'm doing great. So in this video, I'm going to answer all my Instagram DMs plus YouTube comments. எனக்கு பெருசா நிறைய commentsலாம் வரல, just one or two. But Instagramல ஒரு 20 to 25 questions வந்தது. All regarding my irregular periods, என்னோட diet, என்னோட yoga routine இத பத்தி தான் நிறைய இருந்தது. So I thought எல்லாத்துக்கும் தனித்தனியா வீடியோ போடுறதுக்கு ஒரே வீடியோவா Q&A-வா பண்ணிரலாம் அப்படின்னு நினைச்சேன். So yeah, hope you guys will like this video and I think it will be helpful for people who are struggling with irregular periods because அது ரிலேட்டடான questions தான் நிறைய இருந்தது. So I thought I will answer all the question in one single video. I got around 25 question. அது வந்து 8 question-ஆ நான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எல்லா கொஷினும் ரொம்ப சிமிலராக இருந்தது. அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் நான் ஆன்சர் பண்ண முடியுமோ அதை மட்டும் நான் 8 கொஷினாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் does masturbation affect your periods and period cycle? த ஆன்சர் இஸ் நோ. நான் படித்த ஆர்டிகல்ஸ் அண்ட் கேட்ட பாட்காஸ்ட் வச்சு நான் சொல்கிறேன், யாருமே மாஸ்டர்பேஷன்னால பீரியட்ஸ் எஃபெக்ட் ஆகும்னு சொல்லலை. இன்ஃபேக்ட் மாஸ்டர்பேஷன் உங்கள் மூட் பூஸ்ட் பண்ணும், ப்ளஸ் உங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் நிறைய செக்ரேட் பண்ணும். அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகும் பிகாஸ் ஆஃப் மாஸ்டர்பேஷன் அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே கேள்விப்படல. ஸோ மை ஆன்சர் இஸ் நோ. ஃபர்தராக உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தெர் இஸ் லாட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அண்ட் ஆன்லைன், நீங்கள் அதை படிக்கலாம். பட் நான் படித்த வரைக்கும் நான் சொல்கிறேன், மாஸ்டர்பேஷன்னால பீரியட்ஸ்க்கு எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. செகண்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் யோர் யோகா ருட்டீன்? இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஈவன் யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ யோகா ருட்டீனை பொறுத்த வரைக்கும் 20 to 30 மினிட்ஸ் டெய்லி ஈவினிங் யோகா இருக்கணும். கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன். யோகானால என்னோட பீரியட் சைக்கிள் ஹேஸ் சேஞ்ச்ட் அ லாட். நான் இப்போ நேச்சுரலாக என்னோட பீரியட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா ஐ வுட் கிவ் 80% கிரெடிட் டு மை டயட் அண்ட் 20% கிரெடிட் டு மை யோகா ருட்டீன். யூடியூப்ல போயிட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லி யோகா அப்படி இல்லைன்னா யோகா ஃபார் பிசிஓடி இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா ஹேவ் லைக் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் கூட நீங்கள் ஏதாவது ஆசனாஸ்லாம் செலக்ட் பண்ணி ஒரு 30 to 35 மினிட்ஸ் நீங்கள் பண்ணலாம் டெய்லி. அதனால உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் யூ வில் see a lot of changes in your body plus your life. ஸோ யோகா இஸ் மஸ்ட் ஃபார் மீ. எந்த அளவுக்கு டயட் இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு யோகாவும் இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஸ்டின் வந்து ரெசிபி ஃபார் ஹார்மோனல் லட்டு. ஹார்மோனல் லட்டுவை பற்றி நான் 2 இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ரெசிபியோட. பட் இன்னும் நிறைய பேர் என்னோட டிஎம்ஸில் வந்து வாட் இஸ் த ரெசிபி ஃபார் ஹார்மோனல் லட்டுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நேற்று கூட நான் இன்ஸ்டாகிராம் ரீலில் வந்து நான் போஸ்ட் போட்டிருந்தேன் வித் தட் ஹார்மோனல் லட்டு. இன்னும் என்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க வாட் இஸ் த ரெசிபி. ஸோ நான் இந்த ரெசிபி நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன், கேளுங்க. ஆக்சுவலி லட்டு வந்து நான் பண்ணி வச்சுப்பேன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில். இது வந்து ஃபுல்லா இருந்தது. நான் ஆல்மோஸ்ட் காலி பண்ணிட்டேன். இது வந்து 15 டேஸ் ஒன் நான் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சுருவேன். எப்பலாம் எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வருதோ அப்பலாம் நான் சாப்பிடுவேன். இது வந்து ஹை இன் நியூட்ரிஷன், ஹை இன் மெக்னீசியம், ஜிங்க், அயர்ன், புரோட்டீன், ஃபைபர் என்னலாம் வேணுமோ அது எல்லாமே இந்த லட்டுல இருக்கு. இதுல இருக்க இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் சூப்பர் இன்கிரீடியன்ட்ஸ். எனக்கு வந்து பேக் பெயின் நெறைய இருந்தது. அப்ப வந்து ஐ ஸ்டார்ட்டட் ஹேவிங் திஸ் லட்டு. இப்ப என்னோட பேக் பெயின்ல வந்து நெறைய சேஞ்சஸ் எனக்கு தெரியுது. இது பார்க்க கொஞ்சம் ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பார்க்க அப்படைசிங்கா இருக்காது. பட் ட்ரஸ்ட் மீ த டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும். நான் இதில கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால வந்து அந்த சாக்லேட்டி ஃப்ளேவரும் பயங்கரமா இருக்கும். இதோட இன்கிரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் உரத் தால். அது 1 கப் எடுத்துக்கோங்க. அண்ட் 1 கப் வந்து பீனட் எடுத்துக்கோங்க. அண்ட் மிக்ஸ்டு சீட்ஸ் லைக் யுவர் சியா சீட், பம்ப்கின் சீட், ஃப்ளாக்ஸ் சீட், சன்ஃப்ளவர் சீட் இந்த சீட்லாம் வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரு கப் இல்ல. மிக்ஸ் பண்ணி 1 கப். மிக்ஸ்டு சீடா 1 கப். அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ். டேட்ஸ் இல்லன்னா உங்களுக்கு யூ கேன் யூஸ் பாம் சுகர். பாம் சுகரும் ரொம்ப நல்லது உங்க பீரியட்ஸ்க்கு, உங்க ஹார்மோன்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. பட் யூ ஷுட் டேக் இட் இன் மினிமம் குவான்டிட்டி. நெறைய போடக்கூடாது. கொஞ்சமா எடுத்துக்கோங்க ஃபார் தட் ஸ்வீட்னஸ். அப்புறம் பவுடர். கொக்கோ பவுடர் எதுக்குன்னா, ஐ லைக் த சாக்லேட்டி ஃப்ளேவர். ஏதோ ஸ்வீட்டா சாப்பிடணும்னால நம்மளுக்கு சாக்லேட் தான் பிடிக்கும். ஸோ அதனால அந்த சாக்லேட்டோட ட்விஸ்ட் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து ஒரு மிக்ஸியில நல்லா கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா, யூ வில் கெட் திஸ் லைக் பவுடர் மாரி கிடைக்கும். அதில பீனட் போட்டிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அது கொஞ்சம் எப்படின்னா, லட்டு பண்ற கன்சிஸ்டன்சிக்கு ஆல்ரெடி அது வந்துரும். ஸோ நீங்க அந்த மாரி லட்டு மாரி பண்ணி, இந்த மாரி ஏதாச்சும் ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கலாம். எப்பலாம் எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கோ அப்பலாம் சாப்பிடுவேன். எனக்கு எல்லா மீலுக்கு அப்புறமும் ஐ வாண்ட் டு ஹேவ் ஸ்வீட். அந்த மாதிரி நான் ஸ்வீட் டூத் கிடையாது. பட் ஸ்டில் எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் எல்லா மீலுக்கு அப்புறமும் அப்படின்னு எனக்கு ஒரு கிரேவிங் இருக்கும். அதனால ஐ வில் ஹேவ் திஸ். இது எல்லாமே அரவுண்ட் லைக் 30 கிராம்ஸ் இருக்கும். ஒரு பால்ஸ்லயும் வில் கெட் அரவுண்ட்
ஐ திங்க் அரௌண்ட் 7 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் அண்ட் 5 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர். நான் ChatGPTல போட்டு பார்த்தேன். அது சொன்ன நியூட்ரிஷன் வேல்யூ நான் உங்களுக்கு சொல்றேன். இது 30 கிராம்ஸ் இருக்கு. இதுல வந்து 7 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் அண்ட் 5 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் இருக்கும். மெக்னீசியம், ஜிங்க், கால்சியம் இது எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்கு, போன் ஹெல்த்துக்குலாம் வந்து ஆர்ட்டிஃபிஷியலா ஏதாவது குடிக்கிறீங்க, இல்ல சாப்பிடுறீங்கன்னா, அதுக்கு பதிலா நீங்க வீட்லயே ஹெல்த்தியா நீங்க இது பண்ணி சாப்பிடலாம். இந்த லட்டுக்கு வந்து பயங்கர அடிக்டிவா இருக்கேன். யார கேட்டாலும் இத ட்ரை பண்ணுங்க. நீங்க எதுவும் ஸ்வீட் சாப்பிடாம இத சாப்பிடுங்க. இது ரொம்ப ஹெல்தி அப்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நான் சஜெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி Instagramலயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். YouTube ஷார்ட்ஸ்லயும் இருக்கு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் கிராசரி பிரைஸ்? வாட் இஸ் யுவர் கிராசரி லிஸ்ட்? அதோட காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு Instagramல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் இந்த மாரி I'll get my meal plan every week from She 3 Life. இப்ப நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இல்ல. எனக்கு 1 மந்த்க்கான மீல் அவங்க அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். அந்த 1 மந்த் மீல மட்டும் இப்போ நான் ரிப்பீட்டடா நான் ஃபாலோ பண்றேன். கிராசரி லிஸ்ட்டுமே அதுதான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். வீக்லி எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னா, அரவுண்ட் 1000 to 1200 ஃபார் கிராசரிஸ். அதாச்சும் வந்து வெஜிடபிள்ஸ், கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துமே நான் சொல்றேன். ஸோ மந்த்லி வந்து அரவுண்ட் 4000 வந்து எனக்கு ஆகும். ஃபார் மை மீல்ஸ் அண்ட் மை கிராசரி. என்னோட ஹெல்த்துக்காக நான் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுன்னு என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, அந்த ₹4000 தான். வீக்லி வந்து நான் என்ன வாங்கணும்? என்ன வெஜிடபிள்ஸ் வாங்கணும்? என்ன மாரி அ அ ஷாப்பிங் பண்ணணும். அது எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு கைடே இப்ப என்கிட்ட இருக்கு. ஸோ சண்டே ஆனா, நான் இந்த லிஸ்ட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். அந்த லிஸ்ட்ட நான் கால்குலேட் பண்ணதுல வந்து என்னோட காஸ்ட் அரௌண்ட் 1000, 1200. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அ அ வெஜிடபிள் காஸ்ட் ஹையா இருக்கும். எக்ஸ் காஸ்ட் ஹையா இருக்கும். ஸோ அந்த மாரி ஃப்ளக்சுவேஷன்னால 1000லேருந்து 1200 எனக்கு காஸ்ட் ஆகும். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வாட் இஸ் யுவர் ஸ்கின் கேர் ரொட்டீன்? என்னால சத்தியமா பிலீவ் பண்ண முடியல. பிகாஸ் ஐவ் சீன் லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர், யூடியூப் கிரியேட்டர்ஸ் டாக் அபவுட் தேர் ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ். பட் இப்போ என்கிட்ட சில பேர் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் கேட்குறாங்க. அது எனக்கு ரொம்ப அன்பிலீவபிளா இருக்கு. You may think it is silly, but for me, it's a big thing because I just started content creating ஒரு 2 months-ஆ பண்ணிட்டுருக்கேன். YouTubeல அரௌண்ட் 66 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அ Instagramல அரௌண்ட் 350 பிளஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவ்ளோ கம்மியான பீப்பிள் அதுலயும் சில பேர் வந்து என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் கேட்குறாங்கன்னு நெனைக்கும்போது, ஐ ஃபீல் லிட்டில் எக்ஸைட்டட். அ நானா ஸ்கின் கேர் பொறுத்தவரைக்கும் என்கிட்ட நெறைய ப்ராடக்ட்ஸ் இல்ல. ஐ ஸ்டிக் டூ மினிமல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஐ பிலீவ் தட் கன்சிஸ்டன்சி வில் மேக் டிஃபரன்ஸ் ரேதர் தென் ஸ்விட்சிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். பிகாஸ் ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து வாரத்துக்கு 4 மாய்ஸ்சரைசர், 4 சன்ஸ்கிரீன்னு சஜெஸ்ட் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருந்தோம்னா கையில காசு இருக்காது. பிளஸ் ஃபேஸ் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. குயிக் டிஸ்க்ளைமர் இது என்னோட ஸ்கின்க்கான ப்ராடக்ட். இது எதுவுமே நீங்க யூஸ் பண்ணுங்க, வாங்குங்கன்னு நான் சொல்லல. இது எதுவுமே பெய்டு வாட் யூ கால் ஸ்பான்சர்ஷிப் நத்திங் லைக் தட். இது நான் யூஸ் பண்றேன். அத நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஹேவ் அ வெரி ஹெல்தி ஸ்கின் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ ஹேவ் ஃபியூ டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் எல்லாமே எனக்கும் இருக்கு. ஐ டோன்ட் ஹேவ் பெர்ஃபெக்ட் ஸ்கின். பட் அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கின்ன அச்சீவ் பண்றதுக்கு நானும் சில ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பண்ணுவேன். பிகாஸ் ஐ லவ் தட் மீ டைம். செல்ஃப் கேர்ன்னும்போது ஸ்கின் கேர் தான் ஃபர்ஸ்ட்டு வரும். ஸோ அந்த ஸ்கின் கேர் பண்ணும்போது நமக்கு நம்மளே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ அந்த டைம் எனக்கு ரொம்ப புடிக்கும். ஸ்கின் கேர் பொறுத்தவரைக்கும் ஐ லவ் தட் டைம். ஃபேஸ் வாஷ் பண்றதுலேருந்து மாய்ஸ்சரைசர் போட்டு, சீரம் போட்டு அது அந்த அந்த டைமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப தெரப்யூட்டிக்கா இருக்கும். ப்ராடக்ட்ஸ்லாம் நான் அழகா அடுக்கி வச்சிருக்கேன். ஐ ஃபீல் லைக் எ ப்ரொஃபஷனல் பியூட்டி அண்ட் ஸ்கின் கேர் கிரியேட்டர். பட் ஐ அம் நாட். சும்மா எனக்கு ஜாலியா இருக்கு இதெல்லாம் பண்றதுக்கு. ஏன்னா என்கிட்டயும் சில பேர் கேட்டு இப்ப நானும் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் சொல்றேன். ஸோ என்னோட கிளென்சர் வந்து இதுதான் ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஜென்டிலா இருக்கும். ரொம்ப ட்ரை பண்ணாது. அஃபோர்டபிள். இவ்ளோ பெரிய பாக்ஸ் வாங்கி நான் இவ்ளோ காலி பண்ணிட்டேன். இன்னும் இவ்ளோ தான் இருக்கு. ஆ ஐ திங்க் ஃபேஸ் வாஷ்ன்னு சொல்லிட்டு அதில என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ, அந்த எக்ஸ்பெக்டேஷன இது ஃபில் பண்ணுது. ஸோ இவ்ளோ வருஷமா இதான் யூஸ் பண்றேன். இப்போ வரைக்கும் இது எந்த ப்ராப்ளமும் எனக்கு குடுத்ததில்ல. அண்ட் ஐ லவ் திஸ் ப்ராடக்ட். இது காலி ஆயிடுச்சுன்னா, நான் திருப்பியும் ஹிமாலயா தான் வாங்குவேன். வேற எதுவும் வாங்க மாட்டேன். ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் வந்து ஐ வில் கோ வித் சீரம். சீரம் பொறுத்தவரைக்கும் ஐ செட் நோ எனக்கு சில பிக்மெண்டேஷன்லாம் இருக்கு, டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குன்னு, அதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு நான் இதுதான் யூஸ் பண்றேன். அ கிளைகாலிக் ஆசிட் இது வந்து இட்ஸ் ஃப்ரம் டாக்டர் ஷேத்.
அ அகைன் இது ஸ்பான்சர்லாம் இல்லங்க. சத்தியமா இது என் காசு போட்டு நான் வாங்குனது. இதுல 6% கிளைகாலிக் ஆசிட் அண்ட் 5% நயசினமைட் இருக்கு. குலாப் எக்ஸ்ட்ராக்ட்ன்னு சொல்லுவாங்க. குலாப்னா ரோஸ் தான? ஓகே. 30 எம்எல் இட் காஸ்டட் அரவுண்ட் 499 ஆஃபர்லலாம் போனீங்கன்னா, ஒரு 450க்குலாம் கிடைக்கும். நான் Zeptoல தான் நான் வந்து இன்ஸ்டன்ட்டா ஆர்டர் போட்டேன். எனக்கு கிடைச்சது. டெய்லி நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் இதுதான் போடுவேன். இது போட்ட உடனே ஒரு க்ளோ கிடைக்கும். அழகா இங்கலாம் மினுமினுன்னு இருக்கும். இப்ப நான் போடல. நல்லா இங்கலாம் கொஞ்சம் ஒரு மாரி இந்த சீக் போன்ஸ்லலாம் நல்லா கிளிட்டரியா இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆக்சுவலி இட் வொர்க்ஸ். நல்லா பயங்கரமா எனக்கு வொர்க் ஆகுது. உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னா இருக்குன்னா, தயவு செஞ்சு இது மாரி ஆசிட்லாம் நான் சொல்றேன்னு நீங்க வாங்கி போடாதீங்க. உங்க டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட கேட்டு இதெல்லாம் போடலாமான்னு 1க்கு 4 தடவ கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குங்க. ஸோ இந்த சீரம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து இது ஆக்சுவலி இந்த மாரி ஆசிட்ல இருக்க சீரம்ஸ்லாம் ஃபேஸ கொஞ்சம் ட்ரை பண்ணும். எனக்கு இங்க கொஞ்சம் ட்ரை ஆகும் அண்ட் இங்கலாம் கொஞ்சம் ட்ரை ஆகும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு யூஸ் திஸ் மாய்ஸ்சரைசர். இட்ஸ் ஃப்ரம் ரிக்வெல் செரமைட் அண்ட் ஹைலூரானிக் மாய்ஸ்சரைசர். எனக்கு செரமைட் இருக்க எந்த மாய்ஸ்சரைசர்னாலும் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஐ எம் 25 பிளஸ் நவ். என்னோட மிட் 20ஸ்ல இருக்கேன். என்னோட ஸ்கின் பேரியர்ஸ்லாம் நான் ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கு செரமைட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெறைய டெர்மடாலஜிஸ்ட்டோட வீடியோலாம் நான் பார்த்தேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து டாட் அண்ட் கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நான் இதுதான் கரண்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2 மாய்ஸ்சரைசர் தான் நான் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவேன். ஒண்ணு வந்து டாட் அண்ட் கி, இன்னொன்னு வந்து இந்த ரிக்வெல். செம்ம மாய்ஸ்சரைசர் இது. இது போட்டா அப்படியே எப்படி சொல்றது? பட்டர் மாரி இருக்கும். இப்ப நான் அந்த மாய்ஸ்சரைசர் தான் போட்டுருக்கேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா மார்னிங்னால வெறும் இந்த மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் யூஸ் பண்றேன். நைட் டைம்ல வந்து கிளென்ஸ் அதே ஹிமாலயா ஃபேஸ் வாஷ்ல கிளென்ஸ் பண்ணிட்டு, இந்த சீரம் நான் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாய்ஸ்சரைசர் போட்டு தூங்கிருவேன். நல்லாருக்கும். இதுவும் செம்ம மாய்ஸ்சரைசர் தான். இதுவும் Flipkartல வாங்குன இதுவும் பெருசா காஸ்ட்லியாலாம் கிடையாது. 100 கிராம்ஸ் வரும். இது வந்து அரவுண்ட் 1 1/2 மந்த்லேருந்து 2 மந்த்ஸ் வரைக்கும் எனக்கு இது லாஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளா இது 3 மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். இந்த 3 ப்ராடக்ட்ஸ் தான் இப்ப வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு புடிச்சிருக்கு. என் ஸ்கின் ஏதாவது ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுதுன்னா, பிகாஸ் ஆஃப் மை ஹார்மோன்ஸ். அதனால வந்து நான் ப்ராடக்ட்ஸ்லலாம் நான் பிலீவ் பண்ண மாட்டேன். அகைன் ஐ வில் ஸ்விட்ச் டூ மை மீல்ஸ். என்னோட மீல்ஸ்ல என்னென்ன தப்பெல்லாம் இருக்கு, எந்தெந்த ப்ராடக்ட்ஸ், எந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் எனக்கு அலர்ஜிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதில நான் சேஞ்சஸ் பண்ணி, அந்த ஃபுட் மூலமா ஸ்கின்ன எப்படி சரி பண்ணலான்னு தானே பார்ப்பேனே தவிர, போயிட்டு நான் ப்ராடக்ட்ஸ் வாங்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து லிப் பாமும் ஸ்கின் கேர்ல தான் வரும்னு நெனைக்கிறேன். இது வந்து டாட் அண்ட் கீயோட இந்த லிப் பாம் தான் நான் இப்ப கரண்ட்டா யூஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி வேஸ்லின் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து லிப் பாம்ல மட்டும் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ண பார்ப்பேன். அதுவும் அஃபோர்டபுளான ரேஞ்ச்ல தான். ஆனா இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தது. 399 நெனைக்கிறேன். ஒரு 15 எம்எல்க்கு வந்து 399 குடுத்து வாங்கணுமான்னு யோசிச்சேன். சரி ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ ட்ரை இட். இது ஒரு மாதிரி ஓவர் நைட் மாஸ்க் மாதிரின்னு சொன்னாங்க. ஸோ அம் இது ஒரு மாரி லைட்டா ஒரு பிங்க் டோன் கிடைக்கும். இப்ப நான் அதான் போட்டிருக்கேன். அந்த டிண்ட் எனக்கு புடிச்சிருக்கு. பட் மாய்ஸ்சரைசிங்கா எனக்கு புடிச்சிருக்கான்னு கேட்டா, எனக்கு சொல்ல தெரியல. திரும்ப திரும்ப அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா எனக்கு வேஸ்லின் தான் எப்பவுமே பெஸ்ட். அஃபோர்டபிள், நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அந்த காஸ்ட்டுக்கு அந்த ப்ராடக்ட்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ, அது கண்டிப்பா அது குடுத்துரும். இது சும்மா ஃபேன்சியா இருக்கட்டுமேன்னு என்னோட கிட்ல நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் எதுவுமே என்கிட்ட இல்ல. இது எல்லாமே Amazon, Flipkart, Nykaa எல்லாத்துலயும் இருக்கு. ஸோ நீங்க வாங்கிக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வாட் இஸ் மை மார்னிங் ரொட்டீன்? என் மார்னிங் ரொட்டீன பத்தி 2 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ எவர் சின்ஸ் ஐ ஸ்டார்டட் திஸ் ஜர்னி ஆஃப் ஃபிக்ஸிங் மை ரெகுலர் பீரியட்ஸ், ஹீலிங் மை ஹார்மோன்ஸ் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கும்போது, என்னோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டைசேஷன்ல வந்து மார்னிங் ரொட்டீன் தான் இருந்தது. பிகாஸ் நீங்க மார்னிங் எப்போ எழுந்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் நைட் எப்போ நீங்க தூங்குவீங்க அப்படிங்கிறதும் டிசைட் ஆகும். ஏர்லியா எழுந்தீங்கன்னா ஏர்லியா தூங்கிடலாம். லேட்டா எழுந்தோம்னா லேட்டா தான் தூங்குவோம். ஸோ அந்த 8 ஹவர்ஸ் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் 8 டூ 8:30 எழுந்துப்பேன். 11 டூ 11:30க்குள்ள தூங்கிருவேன். ஸோ அந்த 8 ஹவர்ஸ் ஸ்லீப் வந்து நான் எப்பவுமே இருக்க மாரி பார்த்துப்பேன். காலையில எழுந்ததும் வந்து நான் ஃபர்ஸ்ட் திங் பண்றது பிரஷ் பண்ணிட்டு நான் ஏதாவது வந்து குடிக்கிற மாரி பார்த்துப்பேன். 3 ட்ரிங்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன். இது எதுவுமே டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் கிடையாது. ஃபேன்சியா அத நான் சொல்லப் போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் யுவர் சியா சீட் வாட்டர். ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க குடிக்கலாம். செகண்ட் திங் வந்து நல்லா ஃபெனுக்ரிக்க வந்து ஒரு டம்ளர் ஆஃப் வாட்டர்ல வந்து நல்லா பாயில் பண்ணி, அது கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்க குடிக்கலாம். அதுல கொஞ்சம் ஹனி கூட போட்டு நீங்க குடிக்கலாம். நல்ல ஹைட்ரேஷன் உங்க பாடி ஹீட்ட அது காம் பண்ணும். அண்ட் த 3 திங் வந்து நீங்க ஓவர் நைட் சோக் பண்ண ஃபெனுக்ரிக் வாட்டரும் குடிக்கலாம்.
நீங்க வந்து பாயில் பண்ண உங்களுக்கு டைம் இல்ல அப்டின்னா, நீங்க ஃபெனுக்ரிக் நைட் சோக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் குடிக்கலாம். இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்டின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, சிம்பிளா வெறும் வாட்டர், ஜஸ்ட் நார்மல் வாட்டர் கொஞ்சம் சூடு பண்ணி நீங்க குடிக்கலாம். அது இன்னும் ஒரு பெட்டர் ரிசல்ட் தான். நீங்க எதுவுமே குடிக்காம இருக்கிறதுக்கு வார்ம் வாட்டர் நீங்க குடிச்சீங்கன்னா, இட் கிவ்ஸ் யூ ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் இன் யூர் ஹெல்த். மார்னிங் எழுந்ததும் ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 ட்ரிங்க்ல நீங்க எது வேணா காலையில குடிக்கலாம். அது குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வாக் பண்ணுவேன். ஒரு 10 மினிட்ஸ் ஸ்ட்ரெச் எதா பண்ணுவேன், வாக் பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஐ டேக் மை பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நான் ஹை புரோட்டீன், ஹை ஃபைபரா இருக்க மாரி என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்கோ அத நான் சாப்ட்டுருவேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐ லாகின் டூ மை 9 to 6 ஜாப் அவ்வளோதான். இதுதான் என்னோட பேசிக்கா மார்னிங் ரொட்டீன். நடுவுல வந்து மார்னிங் ஸ்கின் கேர் பண்ணுவேன். ஐல் டேக் மை ஷவர், ஐல் டூ மை ஸ்கின் கேர். திஸ் இஸ் மை ஆக்சுவலி மார்னிங் ரொட்டீன். ரொம்ப ஃபேன்சியா, ரொம்ப எஸ்தெட்டிக்கா அது மாரிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஐ வில் கீப் இட் வெரி சிம்பிள். எந்த அளவுக்கு நீங்க சிம்பிளா உங்க ரொட்டீன வச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட்டா இருக்க முடியும். எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட்டா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்களால ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் மை மார்னிங் ரொட்டீன். அண்ட் த லாஸ்ட் கொஸ்டின் இஸ் வாட் ஐ டூ ஃபார் மை லிவிங். ஸோ இந்த கொஸ்டின் சில பேர் கேட்டிருந்தீங்க. ஐ அம் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ கரண்ட்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கேன். எப்போனா ஒரு 6 மந்த்ஸா நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தான் இருக்கேன். எனக்கு கான்டென்ட் கிரியேஷன் பண்ணணுன்றது ரொம்ப ஆசை. இந்த 2026 விஷன் போர்ட்ல வந்து கான்டென்ட் கிரியேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த விஷனா இருந்தது. ஸோ ஐ டோன்ட் நோ எப்படியோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்? எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்? எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. பட் ஐ அம் ஸ்டார்ட்டட் ஹியர் ஐ அம். கொஞ்சம் பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க. இல்ல சில பேர் என்ன ரெகக்னைஸ் பண்றாங்க. சில பேர் எனக்கு மெசேஜ் பண்றாங்க. அண்ட் ஐ சீன் ஃபியூ நைஸ் காமெண்ட்ஸ் இன் மை வீடியோஸ் அப்ரிஷியேட்டிங் மீ. அதெல்லாம் பார்க்கும்போது ஐ எம் ரியலி ஹாப்பி. ஓகே நம்ம ஏதோ புதுசா ட்ரை பண்றோம். அது கரெக்ட்டா தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ காட் தட் ஃபீலிங். ஸோ என் ப்ரொஃபஷன பொறுத்தவரைக்கும் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கன்டென்ட் கிரியேஷன் நான் வந்து பார்ட் டைமா தான் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இதோட மெயின் மோட்டிவ் வந்து மானிடைஸ் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் பியூர்லி பேஷன். எனக்கு வீடியோ கிரியேட் பண்ண புடிச்சிருக்கு. எனக்கு இந்த மாரி விஷயம்லாம் ஷேர் பண்ண புடிச்சிருக்கு. எனக்கோட பிக்கஸ்ட் ப்ராப்ளமே என்னோட இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது. அத நான் எப்படியோ கியூர் பண்ணேன். அது எப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு புடிச்சிருக்கு. இந்த மாரி கான்டென்ட் வந்து நெறைய என்னால பார்க்க முடியல ஆன்லைன்ல. ஸோ ஐ தாட் ஒய் நாட் நான் இந்த மாரி கான்டென்ட்லாம் போடக்கூடாது அப்படின்னு நெனச்சு தான் ஐ ஸ்டார்ட்டட் திஸ் சேனல். ஐ ஹோப் என்னால சில பேரு ஹெல்ப்ஃபுல்லா ஃபீல் பண்றீங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை ப்ரொஃபஷன் அண்ட் ஐ டோன்ட் நோ ஃபுல் டைம் யூடியூபர், ஃபுல் டைம் கான்டென்ட் கிரியேட்டரா ஆவனான்னு கேட்டா, எனக்கு இப்ப ஆன்சர் பண்ண தெரியல. அ ஃப்யூச்சர்ல பார்க்கலாம் அதெல்லாம் என்னன்னு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. நான் ஐ திங்க் எல்லா கொஸ்டினும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோல நான் கண்டிப்பா உங்கள மீட் பண்றேன். ஸோ அன்டில் தென் ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹேப்பி. பாய்.